ஹாய் guys, வெல்கம் பேக். நான் தான் உங்கள் YS Tech தமிழ். டுடே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது உங்களோட சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸை, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கட்டும், ஸ்கெச்சஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கெச்சஸையும் நீக்கி பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸை ஸ்டூடியோக்கு போகாமல் நீங்களே கலர்ஃபுல் ஆக்கி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பண்ணையும் ஆல்ல போட்டுவாங்க. இப்போ வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோனில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணினது hotpot.ai அப்படின்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கொள்ளாக்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். hotpot.ai டைப் பண்ணது பாருங்கள், முதலாவது ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இப்படி ஒரு பேஜ் வரும். ஸோ இதை hotpot.ai கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இந்த ஒரே பேஜில் தான் நாங்கள் ரெண்டு விஷயமும் செய்ய போகிறோம். அதாவது நம்மளோட ஓல்ட் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இருக்க ஸ்கெச்சஸை வந்து ரிமூவ் பண்ணவும், அதுவும் நம்மளோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர்ஃபுல் ஃபோட்டோவாகவும் இந்த பேஜ்லேயும் நாங்கள் செய்யலாம். அதுவும் வித்தவுட் ஆப் மூலம் ஒன்லைன்லேயே செய்யலாம். அது எப்படின்னு வாங்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல் டூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிட்டு போகிறேன். ரைட் சைட் ஸ்லைட் பண்ணிட்டு போகல. மூன்றாவது ஆப்ஷனாக இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர்ஃபுல்லாக பார்க்குற ஆப்ஷன். ஸோ நான் வந்து 2K கிட்ஸ் இருந்ததால் என்னோட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இல்லை. ஸோ நான் வந்து கூகுளில் வந்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன் அந்த ஃபோட்டோவை. நான் இந்த ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவை தான் நான் வந்து கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறேன். ஸோ வாங்க இப்போ கலர்ஃபுல்லாக மாற்றலாம். இதை வந்து ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். டெவலப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜுக்கு போங்க. நம்மளோட பேஜில் போய்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகல அப்லோட் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் இந்த நீங்கள் டெவலப் பண்ண ஃபோட்டோ இல்லை உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா அது ப்ரொசஸ் ஆகி கலர்ஃபுல் ஃபோட்டோவாக ஃபைனலாக வந்துட்டு, அதுவும் 5 செகண்டில். அந்த ஃபோட்டோவை வந்து நான் இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இப்போ என்ன பாருங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த ஃபோட்டோவை நான் இப்போ பிஃபோர் ஆஃப்டர் முதல்ல எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சலாக இந்த ஃபோட்டோ கலராக இருக்குது. பார்த்தீங்கன்னா 100% இருக்காது. அது 5 செகண்ட். இப்போ வாங்க எப்படி ஸ்கெச்சஸை நீங்கள் வந்து பார்ப்போம். ஸ்கெச்சஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது ஆப்ஷன் தான் இந்த ஸ்கெச்சஸை ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நான் வந்து அதே மாதிரி ஒரு கூகுளில் போய்ட்டு ஒரு பேபியோட ஃபோட்டோ வந்து எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஸ்கெச்சஸை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது அப்லோட் பண்ணுறேன் அந்த பேபியோட ஃபோட்டோவை. ஸோ அப்லோட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ப்ரொசஸ் ஆகி கொண்டிருக்கு. ஸோ ப்ரொசஸ் ஆகி கொண்டிருக்கு. 5 செகண்டில் உங்களோட ஃபோட்டோ ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரெடி ஆகிட்டு இந்த ஃபோட்டோவை நான் இப்போ டவுன்லோட் பண்ணி கொள்கிறேன் என் கேலரிக்கு. ஸோ கேலரி டவுன்லோட் பண்ணினதும் நான் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவை காட்டுறேன். பாருங்கள், ஒரு ஸ்கெச்சஸ் கூட இல்லை. இதுக்கு முதல்ல எப்படி இருந்தது, பிறகு எப்படி இருக்காது, ஆஃப்டர் பிஃபோர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஃபோர் ஆஃப்டர் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணியும் ஆல்ல போட்டுவாங்க.